ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி 2 பேருக்கும் வந்து தம்பிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் வந்து ஒரே சாப்பாடாக வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்காக நைட்டே வந்து ஒயிட் சன்னாவும் பச்சை பயிரும் வந்து ஊற வச்சுருந்தேன். சன்னாவை வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒன் பாட் ரெசிபியாக வந்து பச்சை பயிர் சாதம் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக வந்து ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம் இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் ஏன்னா இதுக்கப்புறம் பச்சை பயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். பச்சை பயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அது விட்டோம் அப்படின்னா தான் அது கூட வந்து உப்பும் எல்லாம் சேர்ந்து வரும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து கொத்தமல்லி இலையும் நல்லா கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் தண்ணியும் வந்து விட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி விட்டால் போதும். 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப்பு தண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். நான் வந்து தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணி ஊற்றலை. நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் வந்ததும் உடனேவும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நான் ப்ரக்கோலியும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ப்ரக்கோலி ஃப்ரை தான் வந்து செய்ய போகிறேன். முட்டை போட்டு இது ஆல்ரெடி வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கூடவே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உடனே வந்து ப்ரொக்கோலி ஆட் பண்ணால் தான் ப்ரொக்கோலி கூட வந்து கோட்டாகி வரும் அந்த முட்டையெல்லாம். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரொக்கோலி பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் வந்து ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்பியோட பாக்ஸுக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. பாக்ஸ் ரெடியான்னு தான் கேட்டுகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரைஸ்க்கு விட்டால் தான் அந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சன்னா, ப்ரக்கோலி, அதுக்கு பச்சை பயிறு சாதம். அவங்களுக்கும் வந்து பச்சை பயிறு சாதம், ப்ரக்கோலி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவங்களுக்கும் ஒயிட் சன்னா, கேரட் சேர்த்து கொடுத்துட்டேன். லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னா இந்த ஒன் பாட் ரெசிபி தான் வந்து நமக்கு கை கொடுக்கும். எப்போயுமே வந்து நான் லேட்டாக எந்திரிச்சேன் அப்படின்னா எது குயிக்காக செய்ய முடியும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன். ஆனால் இந்த ஒன் பாட் ரெசிபி நான் நைட்டே பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து நான் இன்றைக்கி லேட்டாகவும் எந்திரிச்சேன். அவங்களும் வந்து ஆஃபீஸ்க்கு, தம்பி ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க.